காலை வணக்கம். இன்றைக்கி கன்னியாகுமரி, கேரளா இந்த சைடில் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மரவள்ளிக்கிழங்கு மசாலா மசியலும் கூடவே அதுக்கு காம்பினேஷனாக மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கோட தோலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மசாலா மசியலுக்குன்னா இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுக்கலாம். தாளிக்கிறதுக்குன்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மசியலுக்கு ஆனதுனால இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டு வேக வச்சுக்கலாம். இங்கே அதிகமாகவே ஸ்ரீலங்காவிலேருந்து தான் மரவள்ளிக்கிழங்கு வருது. கொதித்த அடுத்த 2-3 நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்துடும். நான் இன்றைக்கி மத்தி மீன் 3 தான் எடுத்திருக்கேன். பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, எனக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். இதில் இருக்கக்கூடிய குழம்பு மட்டும் தான் பிள்ளைங்க எடுப்பாங்க. சின்ன மத்தி பெரிய மத்தி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே நல்ல பழுத்த தக்காளி 1, 3 பச்சை மிளகாய், மாங்காய். மரவள்ளிக்கிழங்கு கொதிச்சிருச்சு. 2-3 நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும். இப்போ நம்ம இது கூட சேர்க்க வேண்டிய மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கூடவே கொஞ்சமாக சீரகத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை போதும். அப்புறமா 2-3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். இதை தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரையணுங்கிற அவசியம் கிடையாது, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ மரவள்ளிக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இதை வடித்து எடுத்துடலாம். தண்ணியை நல்லா வடித்ததுக்கப்புறமா நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கோட அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சதுக்கு பிறகு 2 நிமிஷம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டுடலாம். மறக்காமல் ஸ்டவ்வை சிம்மில் தான் வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு. இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துடலாம். ஊரில் எல்லாம் முன்னாடி எப்படின்னா பனை ஓலை மட்டையை தான் துடுப்பாக யூஸ் பண்ணுவாங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு மசிச்சு எடுக்கிறதுக்கு. இங்கே நமக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்காது. புளிக்கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது உட்டன் ஸ்பூனை வச்சு மசிச்சு எடுத்துட வேண்டியது தான். இதை நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஆப்ஷனல் தான், வேணும்னா இது கூடவே பச்சையாக கொஞ்சம் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கோகனட் ஆயிலில் சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இதில் தாளிப்பு கொடுக்குறது தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் எல்லா வீட்லேயும் வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு ஃபிஷ் குழம்பு, இல்லைனா சிக்கன் மட்டன் ஏதாச்சும் இல்லாமல் வீடே இருக்காது. அதுலேயும் முக்கியமாக சண்டேனா இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு மசித்து சிக்கன் மட்டன் கண்டிப்பாகவே இருக்கும். இப்போது இதில் சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு அது கூட கோகனட் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமாக கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். சேர்த்து தாளித்து மரவள்ளிக்கிழங்குல ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் மரவள்ளிக்கிழங்கு நாங்கள் பண்ணி எடுக்கிறோன்னா மரவள்ளிக்கிழங்கை துண்டு போட்டு வேக வச்சுட்டு தாளித்து தேங்காய் துருவல் போட்டு சேர்த்து பிளாக் டீயோடு சாப்பிடுவோம். இப்போது நல்ல டேஸ்டியான எம்மியான மரவள்ளிக்கிழங்கு மசாலா மசியல் ரெடி ஆயிடுச்சு. இனி மத்தி ஃபிஷ் குழம்பு வைக்கலாம். இந்த ஃபிஷ் குழம்பு தேங்காய் அரைக்காமல் வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் என்னோடய பிள்ளைங்களுக்கு தேங்காய் சேர்க்காமல் வச்சா பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் கூடவே ஜீரகம். நான் எப்போவுமே மீனுக்கு ஓம வெந்தயம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன், அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன். கூடவே கல்லுப்பு அப்படியே போட்டுக்கலாம், வேணும்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக புளி கம்மியாக போதும், மாங்காய் சேர்த்துருக்கறனால புளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அதை ஃபிஷ் கூட சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி, நல்ல குழம்பாக வேணும்னா தண்ணி அது அளவாக வைக்கலாம், இல்லை தண்ணி கம்மியாக போதும்னா நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் கொதிச்சிருச்சு. இந்த டைமில் காரம், புளி, உப்பு பார்த்துக்கலாம், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு இன்னும் சுண்டை வச்சு எடுக்கணும்னு சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு இது கூட உங்களுக்கு தேவையான ஆயிலை சேர்த்துக்கோங்க. கோகனட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஃபிஷ்ஷில் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே ஃபிஷ் குழம்புக்கு தாளிப்பு லாஸ்ட்டாக தான் கொடுப்பேன். அப்போ தான் அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். தாளித்து ஊற்றின உடனே மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படியே ஒரு லிட்டு போட்டு 1 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது டேஸ்டியான மத்தி ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களை யார் யாருக்கு மரவள்ளிக்கிழங்கு மசியலும் மத்தி ஃபிஷ் குழம்பு காம்பினேஷனும் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இது கூட ஃபிஷ் குழம்பு மட்டும் கிடையாது, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களும் மரவள்ளிக்கிழங்கு கூட இந்த மாதிரி மத்தி ஃபிஷ் குழம்பு காரசாரமாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.